Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அது வந்து கொட்டுக்காளின்றது ஒரு இந்த அடமன் கேள்வி இருக்கலாம். ஒரு அடமெண்ட்டாக அவங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய நினைக்கிறாலோ, எதுனாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய நினைக்கிறவங்கள ஊர் நம்ம சவுத் சைடு ரூட்டடாக இருக்கவங்களாம் கொட்டுக்காளின்னு வாங்க. பெண்களவே சொல்லுவாங்க, அவ கிடக்கா கொட்டுக்காளி அப்படின்வாங்க. அந்த ரெண்டு படத்தை விட இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கேரக்டர் அந்த பாண்டி கேரக்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கணும், அவர் ஊரில் இருக்க ஒரு ஆளாகவே இருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு இதில் சேலஞ்சாக தெரியும். ஆனால் அங்கே எல்லாம் லைவாக இருக்காங்க, பக்காவாக இருக்காங்க அந்த கதையில். அங்கே நடிகன் நான் சினிமாவில் போய் ஒரு 20 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஒரு நடிகனாக இருக்கேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த நுணுக்கம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நம்ம போய் நின்ட்டான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து அப்போவோ இல்லை வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பேன் சூர்யா, அந்த பாண்டி அப்படி இருக்கணும். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள்ட்ட வந்து நான் பழகிட்டு இருக்கேன்ல, அவங்ககிட்ட இருந்து என்ன எனக்கு வாங்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ வந்து இதில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க என்னோட அக்கா, அதுக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு தெரியும். அதுக்குள்ளே மிகப்பெரிய பெயின் இருக்குது. அது வந்து அது வெளியே பஸ் அவுட் ஆகி வெடிக்கிறதுக்கான இடமே இல்லை. அப்போ இந்த படத்தின் வழியாக அது ஒரு மாதிரி ஒரு ஆசுவாசப்பட்டுக்கிட்டோம் அப்படின்ற லேயர்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இதுக்காக காரணத்துக்காக கொண்டாந்தது தான், அவங்க எதுவும் சொந்தக்காரங்கன்றக்காக கொண்டாந்தது கிடையாது. அதுகிட்ட பெரிய பெயின் இருக்குது. அது எங்கேயுமே வந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணாமல் அதுலேருந்து பயந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து அது வாழ்க்கையில் நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. நான் வந்து நீ இதை ஃபீல் பண்ணு, ஃபஸ்ட் அவுட் ஆகி வெடி அழு அப்படின்னு சொல்கிறது மூலிமா அது பெரிய ஒரு எனக்கு தெரியுது. இந்த படம் நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆட்கள்லாம் லைஃப் இன்னும் நான் பார்க்குறான். ஒவ்வொரு லாங்குவேஜை சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியை சொல்லி இந்த மாதிரி படங்களை பாருங்கள், மொத்தம் 10 பேர் தான் ஒரு போட்டில் போவாங்க, மொத்தமே 5 பேர் தான். அந்த மண்ணை பாருங்கள், அது உலக படங்களை வேறு மாதிரி பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ அதே தான் நம்மளும் பண்ணுறோம். அப்போ நம்ம படம் உலக படம் தானே. அப்போ அந்த படங்களை தேடி பிடிச்சி பார்க்குறோம். ஆனால் நம்ம படங்களை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க, அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. அது நமக்கு தெரியுது இல்லைங்க. எல்லாரும் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொண்டு போயிட்டாப்ல தம்பி இந்த படத்தை வச்சு என்னையா எல்லாரும் பார்த்து அவ்வளோ நுணுக்கமான விஷயம் கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வியில் இது வரைக்கும் யாரும் கேட்குறது அந்த அவங்க பார்க்குற பார்வைகள் அப்படி எல்லாருமே அது ஒரு பலியாக போகிற ஒரு ஆட்கள் தான். இந்த சொசைட்டி மூலிமா இங்கே இந்த சிஸ்டம் மூலிமா இன்ஜெக்ட் பண்ண ரூல் மூலிமா இங்கே எல்லாருமே பலியாக போகிறோம். எல்லாருமே சேவல்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொட்டுக்காளிக்கு அங்கே பெர்லினை பார்த்து அவங்க நம்மளோட உரையாடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படத்து மேலே நம்மளுக்கே கூடுதல் புரிதல் வருது. எனக்கு இந்த படத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஆசை, அவ்வளோதான். இது வந்து மியூசிக்லாம் இவங்களுக்கு ஒரு தனி டாப்பிக்காக மியூசிக் இல்லாமல் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லவே வேணாம் நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது மியூசிக் இல்லைன்ற ஃபீல் உங்களுக்கு தெரியாது. ஓடுற சவுண்டு, நடக்கிற சவுண்டு இருக்குது, அவன் பேசுறது இருக்குது, காற்றுல இருக்குது, தண்ணியில் இருக்குது, வண்டு கத்துறதுல இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாம் தான் சேர்ந்து பல மியூசிக் டேட்டா வருவாரு. கொட்டுக்காளி த அடமெண்ட் கேர்ள் அந்த படத்தோடைய டீசர் ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் வந்து எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு திரைப்படமா அது அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு நம்ம டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். கொட்டுக்காளி த அடமெண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் கூழாங்கல் எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, இதுலயும் அதே மாதிரி ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கு. இந்த டைட்டில் எங்க இருந்து சார் பிடிக்கிறீங்க? முதல்ல அது வித்தியாசமா இருக்குன்றக்கா பிடிக்கும். ஓகே, நான் கேட்ட கேள்வியிலே பதில் இல்ல அது நம்ம இப்போ கதைக்கு நெருக்கமான ஒரு வார்த்தையாகவும் இருக்கு, இப்போ அங்க சவுத் சைடு புழக்கத்துல இருக்க ஒரு வார்த்தையாகவும் இருக்கு. இதுக்கு சரியா இருக்கணும்னு வச்சுட்டோம். அது முதல்ல எதையுமே வித்தியாசமா இருக்கணும்ன்றக்காக எதுவுமே பண்ணல. அதான். பட் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா டைட்டிலுக்கு பின்னாடி? அது என்ன ரீசன்? அது வந்து கொட்டுக்காளின்றது ஒரு இந்த அடமன் கேள்வி இருக்கலாம். ஒரு அடமெண்ட்டாக அவங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய நினைக்கிறாலோ, எதுனாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய நினைக்கிறவங்கள ஊர் நம்ம சவுத் சைடு ரூட்டடாக இருக்கவங்களாம் கொட்டுக்காளின்னு வாங்க. பெண்களவே சொல்லுவாங்க, அவ கிடக்கா கொட்டுக்காளி அப்படின்வாங்க. மாதிரி எதுக்காக இருந்தாலும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற லேயர்ஸ்லாம் இந்த மாதிரி என்னென்ன எதுக்காக கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க தெரியாது. அவங்க விருப்பப்பட்ட எதுக்குன்னா கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க. ஓ, ஆல் ரைட். நான் வந்து அதை பொதுவாக டைட்டில் பார்க்கும்போது ஒருவேளை சாமி பேரா இருக்குமோ அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது ஒரு ஜென்ரலான டேர்ம்ங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. காளிங்கிற சாமி பேர் தான். அண்ட் சூரியனா, நான் வந்து உங்களோட படங்கள்லாம் நிறையாவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். மக்களை வந்து நீங்கள் விடாமல் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லா வேர்ஷன்லையும் வந்து. ஸோ இப்போ ரீசெண்டான படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கருடன் சரி, விடுதலை சரி, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்குலாம் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? அந்த 2 படத்தை விட இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கேரக்டர் அந்த பாண்டி கேரக்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நான் பண்ணுறதுக்கு ஒரே சேலஞ்சு, ஒரு விஷயங்களை இவ்வளோ நாள் வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கணும், அவர் ஊரில் இருக்க ஒரு ஆளாகவே இருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு இதில் சேலஞ்சாக தெரியுது.
அதை அவர் மிக சரியாக பண்ணியிருக்காரு. அண்ணனும் சரி, ஆனா மேமும் சரி, மிக சரியாக ரொம்ப மிக நேர்த்தியாக அவங்க நடிக்கிறாங்க. அவங்க கூட்டத்தில் இருந்து அந்த அங்கே இருக்க மக்களோட சேர்ந்து பண்ணும்போது இவங்க மட்டும் அந்நியமாக தெரிஞ்சிடக்கூடாது. அதான் அண்ணன் அடிக்கிறக்கா சொல்லுவார், இவங்களோட சேர்ந்து பண்ணும்போது நம்ம மட்டும் அந்நியம் நான் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குடும்பமாகவே இருக்கும். ஒரு பாண்டி குடும்பம், ஒரு மீனா குடும்பம். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் அவங்களோட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஐயோ நம்ம உள்ளே வந்து அந்த கெடுத்துருவோம் அந்த இதை. ஏன்னா அவ்வளோ அந்த கதை அம்சம் அவர் சொன்ன கதையை அந்த அந்த வாலிவேல் இந்த மண் சார்ந்து ஆமல்ல இந்த மாதிரி நடந்திருக்கல, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதில் இதாகி போய் தான் அந்த கதையை நான் ஒத்துக்கிட்டு உடனே பாண்டியா பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் அங்கே எல்லாம் லைவாக இருக்காங்க, பக்காவாக இருக்காங்க அந்த கதையில். அங்கே நடிகன் நான் சினிமாவில் போய் ஒரு 20 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஒரு நடிகனாக இருக்கேன், நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த நுணுக்கம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நம்ம போய் நின்றா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தப்போ இல்லை வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பேன் சூர்யா அந்த பாண்டி அப்படி இருக்கணும். எனக்கு அதான் தம்பி சொன்னேன். அதுக்கிட்ட கொஞ்சம் அவங்க பார்த்து பயந்து, தம்பி அவ்வளோ லைவாக இருக்கேன் தம்பி, அவங்க அப்படி தானே இருக்காங்க, அவங்க ஏதாவது ஆமாம் சரி ஓகே. அதில் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. ஓகே பண்ணிட்டு அவங்கள காப்பி அடிச்சு எப்படி யதார்த்தமாக இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஊரோட ஊராக மக்களோட மக்களாக வந்து இருக்கும்போது அந்த ஒரு ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த படத்தில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரை நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்க, அதாவது நான் ஆக்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அந்த ஊருக்கான மக்கள்னா அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டாங்க. ஓகே, அது ஒரு காரணம். அது படத்துலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவ்வளோ வேலை, அவ்வளோ விஷயங்கள், அதுக்கு நம்ம கூடயே கிடக்கணும். வேறு எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டு நம்ம கூடயே கிடக்கணும். அந்த படத்தில் வர சில காட்சிகள்லாம் வந்து எனக்கு இதில் வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அப்புறம் வந்து நாடக கலைஞர்கள் இருக்காங்க, இங்கே இப்போ பயிற்சி பெறவங்களும் இருக்காங்க. மேஜராக அவங்க இருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த படம் இன்னும் வந்து நான் சொல்கிற எமோஷன்ஸை, நான் சொல்கிற இதை வந்து இன்னும் அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்றதை தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள்ட்ட நான் பழகிட்டு இருக்கேன்ல, அவங்ககிட்ட என்ன எனக்கு வாங்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ வந்து இதில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க என்னோட அக்கா. அதுக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு தெரியும். அதுக்குள்ளே மிகப்பெரிய பெயின் இருக்குது. அது வந்து அது வெளியே பஸ் அவுட்டாகி வெடிக்கிறதுக்கான இடமே இல்லை. அப்போ இந்த படத்தின் வழியாக அது ஒரு மாதிரி ஒரு ஆசுவாசப்பட்டுக்கிட்டோம் அப்படின்ற லேயர்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இதுக்காக காரணத்துக்காக கொண்டாந்தது தான். அவங்க ஏதோ சொந்தக்காரங்கன்றக்காக கொண்டாந்தது கிடையாது. அதுகிட்ட பெரிய பெயின் இருக்குது. அது எங்கேயுமே வந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணாமல் அதுலேருந்து பயந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து அது வாழ்க்கையில் நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. நான் வந்து நீ இதை ஃபீல் பண்ணு, பஸ் அவுட்டாகி வெடி, அழு அப்படின்னு சொல்கிறது மூலிமா அது பெரிய இப்போ ஒரு எனக்கு தெரியுது. இந்த படம் நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆட்கள்லாம் அவன் லைஃப் இன்னும் நான் பார்க்குறான். அவன் கொஞ்சம் பீஸாக இருக்கான். அவன் வந்து அந்த நெருக்கடியை வெளியேக்குள்ளே இருந்துட்டு இருந்தாலும் அந்த நெருக்கடி எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுன்ற இடத்துக்கு திங்க் பண்ணுறான். பெருசாக மாறிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கான ப்ராசஸில் இறங்கியிருக்கான். அதை தான் இந்த படமும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கொட்டுக்காளி படத்தை சிவானா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி உங்களோட ஜேர்னி எங்களுக்கு தெரியும். ஒரு அண்ணன் தம்பி பாண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, கோ ஆக்டராக இருந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஸோ சிவானா ஆஸ் அ ப்ரொடியூசர் எப்படி கொட்டுக்காளியில்? பொதுவாக ஒரு அவார்டு வாங்கிருச்சு அப்படின்றாலே அந்த படம் வந்து வேறு மாதிரி பார்வையாக இருக்குது. அவார்டு படங்கள் வந்து தியேட்டருக்கு வராது, அதுக்கான சில பேர் தான் பார்ப்பாங்க அந்த படங்களில். எல்லாம் போய் பொது ஜனங்களை பார்க்குற படமாக இருக்காது அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் நியாயமாக பார்த்தா இதுக்கு ஏன் இவ்வளோ விருது கொடுக்குறாங்கன்றது எல்லாத்தையும் பார்க்கணும், பொது ஜனங்கள் பார்க்கணும். அப்போ அவங்க பார்க்கணும்னு எங்கே பார்க்கணும், அவங்க திரைக்கு கொண்டு வந்தால் அதை பார்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் ஓடிடியில் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஸோ பார்த்தாலும் கூட 100 ஜனங்கள் சேர்ந்து உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறது இருக்குல்ல, அப்போ தேட்டருக்கு வந்தாலே எல்லா படத்தையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி படங்களை பார்க்க முடியும். ஏன் இப்படி கமர்ஷியலில் நிறையா படங்கள் எடுக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி படத்துக்கு இயக்குநர்கள் வர்றாங்க, ஏன் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க, அவங்க என்ன பயங்கரமாக பல கூட சம்பாதிச்சிட போகிறாங்க? அது கிடையாது. இந்த மாதிரி படங்கள் வேணும். நம்ம வாழ்வில் நம்ம மண் சார்ந்து யாரும் சொல்லப்படாத கதையில் ரெகுலர் சினிமா இல்லாமல் இவங்க சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை உலக அரங்குக்கு எடுத்துகிட்டு போகணும். உள்ளூர் அரங்குகள் எல்லாத்தையும் நம்ம தனிப்பட்ட முறை அந்த படங்களுக்கு பேர் கிடைக்கணும், நான் தனித்து நிற்கணும், இப்படி நினைக்கிறது ரொம்ப பேர் கம்மி. அப்போ அவங்கள நம்ம பொது இடத்துக்கு கொண்டு வரணும். சினிமாவுக்கு மத்தியில் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். அவங்கள அதுக்கு தயாரிப்பாளர் வரணும். கண்டிப்பாக அது வர்றது பெரிய விஷயம். கண்டிப்பாக தம்பி வந்து இந்த படத்தை எடுத்ததில் உண்மைக்கு நான் தம்பிக்கு பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன். அதையும் சார்ந்து இந்த படம் மற்ற என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக கண்டிப்பாக இது ஒரு நல்லாவே இது ஜனங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் நான் நினைக்கிறேன். இது இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி இல்லை இது அப்படியே போய் தேட்டருக்குள்ள வரப்போ கொஞ்சம் தூரம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது.
கண்டிப்பாக இந்த படம் ஜனங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் டைம் இருக்குது, அவ்வளோதான். மற்றும் இந்த படத்துக்குள்ள அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. படம் விட்டு வெளில வரப்போ உண்மைக்கே நிறைய மீடியாக்களில் பார்த்தோம். இவங்க சொன்ன மாதிரி இந்த படம் பார்க்கலாம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அப்படி படம் எல்லாமே இந்த படம் நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த படம்னு டோட்டலாக நமக்கு பக்கத்தில் வராத ஒரு படமாக இருக்குமோ, நமக்கு ரொம்ப நெருக்கமான படம் இல்லையோ, இது ரொம்ப நமக்கு ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு படமோ, ரொம்ப போராக இருக்கும், தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது அப்படி படம் கிடையாது. இந்த படம் சொல்ல இந்த இதுக்குள்ள கதைகளும் சரி, நடித்த நடிகர்கள் ரொம்ப ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப ஒரு கிராமத்தில் புதுசாக கூட்டி வந்து வச்சு அவங்க நடிக்க வச்சு, அப்போ இந்த படத்தோட மேக்கிங் ரெகுலர் சினிமாக்குள்ளே இல்லாமல் இது ஒரு வேற ஒரு ஸ்டைலில் ஒரு நிதானமான ஒரு கதை ஓட்டமாக இருக்கும்போது காட்சி அமைப்பு பரபரப்பாக இருக்கும். ஆனால் கேமரா வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு நிதானமான ஒரு இதாக இருக்கும். இதனால தான் இது கொஞ்சம் அப்படி சொல்ல வரேன். மற்றபடி இது டோட்டலாக பிடிக்காம அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல பாருங்கள், நம்ம உலக சினிமா இங்கேருந்து எடுத்து உலக சினிமான்னு எல்லா உலகத்தில் இருக்க சினிமாவில் பாராட்டுறோம். நம்ம உள்ளூர் சினிமாவை தான் நம்ம மண்ணுடைய கதையை சொன்னதா அது உலக சினிமா இல்லை. நான் எனக்கு பெருசெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அறிவியல் அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா, ஏதோ ஒரு ஆக்டாக ஒரு சொல்கிறப்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு படம் பேர் சொல்கிறாங்க, கொரியனில் ஒரு மூவி பார்ப்பாங்க, மொத்தமாக 5 பேர் தான் நடிச்சிருப்பாங்க, சரியான கிராமத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த வாழ்வு நீங்கள் அந்த படம் உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜை சொல்லி, ஒவ்வொரு கண்ட்ரியை சொல்லி இந்த மாதிரி படங்களை பாருங்கள். மொத்தம் 10 பேர் தான் ஒரு போட்டில் போவாங்க, மொத்தமாக 5 பேர் தான். அந்த மண்ணை பாருங்கள், அவங்க உலக படங்களை வேறு மாதிரி பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ அதே தான் நம்மளும் பண்ணுறோம். அப்போ நம்ம படம் உலக படம் தானே. அப்போ அந்த படங்களை தேடி பிடிச்சி பார்க்குறோம். ஆனால் நம்ம படங்களை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க, அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. அது நமக்கு தெரியலைங்க. எல்லாரும் நம்ம நினைக்கிற இந்த படங்கள் நம்ம தள்ளி பெற்ற தயவு செய்து நம்ம படங்களில் உலக படம் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். நம்ம படங்களும் உலக படம் தான். உலகத்தில் இருக்க எங்கே இருக்கவங்க பார்த்து அதை பாராட்டி நம்மளுடைய வாழ்வியல் தெரியாமல், நம்ம மொழி தெரியாமல் அந்த படத்தை பார்த்து இந்த சப்டைட்டில் பார்த்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 2 மணி நாட்டு கொண்டு போயிட்டாப்புல தம்பி இந்த படத்தை வச்சு என்னைய எப்படி இன்னும் ஒரு இருக்க நாடு கூட போயிடுவாங்க இதை கொண்டுக்கிட்டே. அப்போ எல்லாரும் பார்த்து அவ்வளோ நுணுக்கமான விஷயம் கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்குறது அவங்க பார்க்குற பார்வைகள் அப்படி ரிலேட் ஆகாமலே அந்த படத்தை அப்படி கேட்குறாங்க. அப்போ தயவுசெய்து சரி, நம்ம படத்தை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? நம்ம இங்கே தானே இருக்கோம். நமக்கு எல்லா விதத்துலையும் படம், நம்ம 100 கோடியிலும் படம் பார்க்குறோம், 500 கோடியிலும் படம் பார்க்குறோம், 1000 கோடியிலும் பார்க்குறோம், மேஜிக், கமர்ஷியல், ஃபேண்டசி எல்லாத்துலையும் படம் பார்க்குறான். ஏன் இந்த படத்தை நம்ம பார்க்கணும்? பார்ப்போமே. டைமும் கம்மி தான், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. அதனால் டைமுக்கு 2 மணி கம்மி, 2 ஹவர்ஸ்க்கு போக கம்மி தான். இன்ட்ரோ பிளாக் முடிஞ்சு செகண்டாக போகிறப்ப நீங்கள் வாட்டு கோக்கு மற்ற படம் மாதிரி பாப்கார்ன் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரக்குள்ள படம் முடிஞ்சு போயிடும். இல்லாட்ட வேற அடுத்த ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதே இடத்துல பார்த்துட்டு மாநாடு படம் பார்க்குற மாதிரி என்னது அதே போயிட்டு. ஆமாம், அதனால அதில் டக்குன்னு ஆர்டர் பண்ணி செகண்ட் ஹாப் வந்துடுங்க, டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் போட்டு இது அப்படி இருக்குது. அது ஒரு டோட்டலாக இந்த படம் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். நம்ம மண்ணை, நம்ம வாழ்வியலில் நம்ம மக்களை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கேன், நம்ம பார்க்காம யாரு பார்ப்பா? கண்டிப்பா நாங்க பார்ப்போம். அதனால உள்ள இருந்து வெளியில வரப்ப இது என்ன மாதிரி படங்கள் பயங்கரமா கேள்வி கேட்கறது, இது எப்படி சொல்லுங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு தேவைச்சு யாரும் அப்படியும் கேட்க வேண்டாம். உள்ள படம் பார்த்துட்டு வர்றவங்களும் இது நான் வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு போனா அப்படி இப்படிலாம் கேட்காதீங்க. இந்த படத்தை என்ன எதிர்பார்த்துட்டு போனீங்களோ இந்த படத்தை நினைச்சுதான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்படி தான் வரும். இந்த கதை எவ்வளவோ கதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறப்போ டீப்பாக போயிட்டு இப்படி ஒரு கதை எடுத்து இப்படி ஒரு நடிகர்களை வச்சு ஒரு ஊர்க்காரங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு சூரிய ஆனா பெண்ணை தவிர மற்றவங்களும் எனக்கு ஊர்க்காரங்களே இருக்கணும் அவன் நடிக்க வச்சு, டப்பிங் கிடையாது, லைவ் சிங், அப்புறம் மியூசிக் கிடையாது. மியூசிக் கிடையாதுலாம் ஐயோன்னு நினச்சிடாதீங்க, அது அப்படி இருக்குது. இதுக்கு தேவையில்லை இந்த படத்துக்கு. அந்த எஃபெக்ட்ல அப்படி இருக்கும் நீங்கள். ஆனால் உங்களுக்கு தோணாது படம் பார்க்குறப்ப ஆமல்ல மியூசிக் இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும், யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே நினச்சிதான் இந்த படம் இப்படி வரணும்னு நினச்சா பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று நினச்சி பண்ணிட்டு இப்படிலாம் கிடையாது. இந்த படம் இப்படி ஒரு படமாக வரணும், இப்படி ஒரு படத்தை கொஞ்சம் சேர்க்கணும் ஆடியன்ஸ். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு படத்தை பார்க்க நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் நிறையா படங்கள் மாதிரி மைண்டில் வச்சு போன வாரம் வந்த படம் இல்லை, அந்த வாரம் வந்த படம் நினச்சி இதை இது பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க போய் பார்ப்போம். அண்ட் ஆஸ் அ டைரக்டரா இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட் கிராஸ் பண்றோம்னா இந்த தியேட்டர்ல எல்லாம் நம்ம படம் ஓடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ
நீங்க உருவாக்குன இந்த படம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தியேட்டர்ல வந்து அதுவும் ஃபுல் ஷோஸ். இப்போ ஆனாபென் நாங்க இன்டர்வியூ பண்ணோம், அவங்க சொன்னாங்க 5 ஷோ வந்து கண்டினியூஸா வந்து ஃபுல் ஆடியன்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்டா ஃபீல் ஆகுது? இல்லைங்க, அது நான் கூழாங்கலுக்கும் நான் சில வெளிநாடுகள் போய் படம் பார்த்தேன், கொட்டுக்காளிக்கும் பார்க்குறேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அங்கே பார்க்கும்போது கொட்டுக்காளிக்கு ஸ்பெஷலாக கொட்டுக்காளிக்கு பார்க்கும்போது ஓகேங்களா, கொட்டுக்காளிக்கு அங்கே பெர்லினில் பார்த்து அவங்க நம்மளோட உரையாடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படத்து மேலே நம்மளுக்கே கூடுதல் புரிதல் வருது. அப்படின்றப்பட்ட ஒர்க்கெல்லாம் அவங்க வந்து பேசும்போது பட் எப்படிங்க இப்போ நம்ம மக்கள்னா நம்ம மண்ணுக்கு அதை புரியும், அவங்களுக்கு அது ரிலேட் கூட ஆகாது. அதுதான் லாங்குவேஜ். அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் கையாண்ட விதம், அதுக்கு தான் நம்ம அதை கையாண்டுருக்கோம். இப்போ எனக்கு அவங்க வந்து எனக்கு கேட்கும்போது எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஏக்கமாக இருக்கும். நம்ம ஊருக்கு போகணும், நம்ம ஊர் ஆட்கள்கிட்ட காட்டணும், அவங்களாம் இது வந்து இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கும். அது இப்போ நடக்க போகுதுன்றதுல அது எஸ்கே அண்ணே வந்து இதை நம்ம பண்ணுவோம்ப்பா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நான் வந்து எஸ்கே அண்ணே இதை முன் வந்து பண்ணிடுவார். நான் ஏன் இதை சக்ஸஸ் ஆகணும்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே கலை வணிகம் சார்ந்து தான் இருக்குது. அந்த வணிகமும் கை கூடும் போது தான் என்னால் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வந்து தேட்டருக்கு கொண்டு வரும்போது நாங்கள் இவ்வளோ விஷயம் இப்போ எங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். இப்போ இன்டர்வியூ முடிச்சு போனால் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், என்ன தம்பி நம்மளே நம்ம படத்தை வந்து இவ்வளோலாம் பண்ணிட்டு அங்கெல்லாம் போய் இதெல்லாம் வந்த படத்தை நம்ம என்ன தம்பி இப்படி பேசணுன்றதை ஃபீல் பண்ணுவார். புரிய மாட்டேங்குது, நம்ம என்னமா நடிச்சிட்டோம், ஏதோ வந்து நம்மளே போட்டு நம்மளை இறக்கி பேசுகிறோமா, இல்லை ஏற்றி பேசிடக்கூடாதா, இல்லை வர்றவங்களை ஏமாத்திடக்கூடாது, நம்ம ஓவராக குவிடக்கூடாது, அந்த மாதிரி படங்கள் இல்லை. இது எப்படி நினச்சி இது பண்ணுறதா, இல்லை நம்மளே அவங்கள இறக்கணும், ஏன் நம்மளை இறக்கணும், ஏன் நம்ம வர்றவங்களை பார்த்து நீங்கள் 4 பேர் மட்டும் இப்படி வாங்க, 6 பேர் மட்டும் சாப்பிட்டு போயிருங்க, நீங்கள் நினைக்க படம் இது இல்லை, ஏன் நம்மளா சொல்லணும், அவங்க பார்க்கட்டுமே, அவங்களுக்கு பிடிச்ச பிடிக்கட்டுமே. இல்லை அவங்கள நம்ம வந்து எப்பயுமே நம்புகிறோம். அவங்கள வந்து நாங்கள் எங்களோட வேலை மைண்ட் செட் பண்ணி கொடுக்குது. ஆனால் ஆடியன்ஸை நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுதான் உண்மை. அவன் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். அண்ணன் நாங்கள் எல்லாம் பேசி எஸ்கேனிலேருந்து எல்லாரும் பேசும்போது இப்படி பேசுனா இது இப்படி ஒன்று ஆகுமாப்பா அப்படின்னும் போது அது வேதனையோடு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்படி பேசுவோம், அவங்க மைண்ட் செட் பண்ணுறதுக்காக பேசுவோம். அவங்கள அண்டர்ஸ்டிமேட் பண்ணி அவங்களுக்கு இது புரியாது, இதை ஏற்றுக்க மாட்டேன்ற நோக்கம் கிடையாது. அவங்கள மைண்ட் செட் பண்ண வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு ஏதோ அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி கூட்டியாவது எங்களுக்கு இதுதான் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், இதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குவீங்க, கண்டிப்பாக இதை எங்களை ஏற்றுக்குவீங்க, இதை எங்களோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோன்றோம். கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம், நாங்கள் சொல்கிறோம். எப்படி இப்படி ஒரு ஜெம் ஃபிலிமை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அண்ட் டாக்கிங் அபவுட் த மூவி, இப்போ சூரியனை கூட சொன்னாங்க படத்தில் வந்து மியூசிக்கே இல்லை. நான் ஆல்ரெடி பெபிள்ஸும் பார்த்தேன், அதுலேயுமே அந்த மாதிரி தான் வித்தவுட் மியூசிக் நீங்கள் வந்து படத்தை ஷூட் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் முதல்ல அந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? அதாவது இப்போ ஒரு படம்னா எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இல்லை பிஜிஎம் எப்படி இருக்க போகுது, இந்த பிஜிஎம்க்கு ஹீரோ எப்படி நடந்து வர போறாரு, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து காமனா இருக்கு நம்ம ஆடியன்ஸ் மத்தியில. ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம், அதாவது மியூசிக்கே இல்லாம ஒரு படம் பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த விஷயம் நீங்க எப்படி யோசிச்சீங்க? இல்லை அது வந்து கூழாங்கல்ல 4 இடத்துல மியூசிக் இருக்குது. யுவன் சார் பார்த்த உடனே வந்து பயங்கர ஹாப்பியாகி நம்மளாம் யுவன் சாரை பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசையில் இருப்போம்ல, அதெல்லாம் நிறைவேறி கூழாங்கல்ல பார்த்துட்டு இது இடத்துக்கு 4 இடத்துல தான் அந்த படத்துக்கு மியூசிக் தேவை அப்படின்னு சொல்லி போட்டு விடுதாரு. எனக்கு அப்படிப்பட்ட மியூசிக் டேரக்டர் எனக்கு பக்கபலமாகவே இருக்கார். நான் கொட்டுக்காலையும் கொண்டு போய் அண்ணா இதை பண்ணினேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும், அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எனக்கு இந்த படத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஆசை, அவ்வளோதான். இது வந்து மியூசிக்லாம் இவங்களுக்கு இது ஒரு தனி டாப்பிக்காக மியூசிக் இல்லாமல் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லவே வேணாம் நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது மியூசிக் இல்லைன்ற ஃபீல் உங்களுக்கு தெரியாது. உண்மை, அது தேவைப்படல அந்த படத்துக்கு. இப்படிதான் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா இந்த டெய்லர் தான் நான் சொன்னோம். இப்போ வந்து படத்தில் மியூசிக் இல்லைன்றீங்க, அந்த டெய்லரோட சவுண்ட்ஸ் இதுவும் அந்த சேவல் வெஹிக்கிள் சவுண்டு அந்த ஆம்பியன்ஸ் சவுண்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுச்சுல்ல. இது படம் நெடுக்க வந்து அங்கங்கே நாங்கள் அவ்வளோ நான் என்ன சொல்கிறது, நாங்கள் வேலை செஞ்சுருக்கோன்னு சொல்ல வரல, அதை நீங்கள் இந்த படத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றக்காக நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். இல்லை நிறைய பேருக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப மியூசிக்லேருந்து தெரியல மியூசிக்குள்ள மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ படத்தில் இருக்கிறத எடுத்து ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. படத்துல இருக்க சவுண்ட் எடுத்து ட்ரெய்லர்ல போடுறாங்க. ஃபிலிம் இதுல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எந்த மாதிரி மியூசிக்ஸ் ஆட் பண்ணாம இருக்குறது அப்படியே கொடுக்கறது அந்த படத்தோட நோக்கம். ஆமா ஆமா ஆமா. நீங்க ஒரு வாட்டர் இருக்கு, நிறைய மியூசிக் காத்து இருக்குது. இசைதான் கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி எல்லாமே இசைதான். எல்லாமே இசைதான். ஓடுற சவுண்ட் இருக்கு, நடக்கிற சவுண்ட் இருக்கு, அவன் பேசுறது இருக்குது, காத்துல இருக்கு, தண்ணியில இருக்குது, வண்டு கத்துறதுல இருக்குது, எல்லாமே இருக்குது.
அது எல்லாம் தான் சேர்ந்து பல மிஸ் டேட்டா உருவாயிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ட்ரைலர் பார்க்கும்போது, டீசர் அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல சேவல் வந்து கால் கட்டப்பட்டிருக்கு அண்ட் அதே சீன்ல ஆனாபென் உட்காந்துருக்காங்க. ஈவன் கிட்டத்தட்ட சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வருது அந்த சேவலுக்கும் ஆனாபெனுக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை அந்த கட்டப்பட்ட சேவல் மாதிரி தான் இவங்களோட சூழ்நிலை போல அப்படின்னு நான் கேரக்டரைசேஷனை புரிஞ்சுக்கிட்டேன் as ஆடியன்ஸ். நீங்களும் அதான் சொல்ல வரீங்களா? இல்லை, அதான் நான் வந்து இந்த அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த அதை படம் handle பண்ண மாட்டாங்க. இல்லை அது என்னன்னா, நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் வந்து ஒரு இந்த படம் எடுத்தது மூலிமா நாங்கள் சொல்ல ஆசைப்படுறது, எங்களோட டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறது, இது ஒரு பொலிட்டிக்கல் வியூ உள்ள படம் கிடையாது. இது ஒரு இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நிறைய சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, இந்த கல்ச்சர் இன்ஜெக்ட் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து வேறு ஒரு ஃபார்ம்லாம் இங்கே வந்து என்னவா பண்ணியிருக்கு ஒரு மனிதனுக்குள்ளே அப்படின்றத பற்றின டிஸ்கஷனு, ஒரு ஃபெமினிசம் உள்ளே இருக்கும், பொலிட்டிக்கல் வியூ இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் ஆமாம் அந்த பெண்ணுக்கோட ரிசம்பன்ஸ் தான் அந்த பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன்னா, இது நீங்கள் அந்த பார்வையில் அதை பார்ப்பீங்க. எனக்கு நான் அப்படி சொல்லுவேன். எல்லாருமே அது ஒரு பலியாக போகிற ஒரு ஆட்கள் தான். இந்த சொசைட்டி மூலிமா இங்கே இந்த சிஸ்டம் மூலிமா இன்ஜெக்ட் பண்ண ரூல் மூலிமா இங்கே எல்லாருமே பலியாக போகிறோம். எல்லாருமே சேவல் நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? புதுசா இருக்கே. ஓகேங்களா? இது மாதிரி இப்போ நான் இது எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஆசையாக அதுதான். ஏன்ட்ட டிஸ்கஷனே பண்ணுவோம், நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் நம்புகிறேன் எல்லாரும் அதை வந்து அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறது. அதனால தான் எங்களுக்கு ட்ரைலர்ல கூட பெருசாக எதுவுமே ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு ஷார்ட் மட்டும் தான் காமிச்சிங்க. என்ன பிளாட்டாக இருக்குன்னு கூட எங்களால் வந்து நீங்கள் ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, நீங்கள் நம்மளோட கூழாங்கலையும் சரி கொட்டுக்கல்லையும் சரி, நீங்கள் ஒரு இந்த படம் இதுதான் கதையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அந்த எமோஷன் உங்களுக்கு நேர்மையாக கன்வே ஆகும். அதுக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக எல்லாரும் செஞ்சு வேலை செஞ்சுருக்கோம். சவுண்ட் டிபார்ட்மெண்ட், எடிட்ரு, எல்லாருமே அதுக்கு சேர்ந்து நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ரோலை வந்து சரியாக பண்ணணும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். பரோட்டா சூரி அப்படின்னு ரெகனைஸ் ஆன காலம் போய் இப்போ வந்து கொட்டுக்காளி சூரி, கருடன் சூரிங்கிற வளர்ச்சி வந்து ரொம்ப மிக பெருசு சார். ஸோ எந்த ஒரு மொமெண்ட்ல வந்து நம்ம காமெடினா இருந்தாலும் சீரியஸ் ரோல் பண்ணும்போது மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? அது கதை தான் எனக்கு அந்த நம்பிக்கை, கதை தான் கொடுத்துச்சு அந்த நம்பிக்கையை. இப்போ இவ்வளோ நாள் காமெடியாக பண்ணிட்டு இருந்த என்ன வெற்றிமாறன் சார் கூப்பிட்றப்ப, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் நம்மளை கூப்பிட்றாருன்னா அவரை விட நமக்கு என்ன நம்பிக்கை? ஒரு இயக்குனர் ஃபஸ்ட்டு, ஒரு இயக்குனர் முதல் எழுத்துலேருந்து ஒரு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக எழுதுகிறப்ப அவங்க அப்படியே அந்த அந்த ஒவ்வொரு அந்த அந்த கேரக்டருக்கு ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க அங்கே. அப்போ அதில் ஃபில்டர் பண்ண ஒரு ஆள் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு காமெடி நத்துக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் குமரேசன் வைக்கிறப்ப அவருக்கு இல்லாத நம்பிக்கை நம்மளுக்கு. ஸோ அப்படின்னா அப்போ அவரே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறப்ப எனக்கு கூடுதலாக நம்பிக்கை வந்துச்சு நம்மளால் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கர்டன் பண்ணுறதுக்கான காரணம் எனக்கு விடுதலை குமரேசன் நம்பிக்கை கொடுத்தேன், கர்டன் பண்ணிட முடியும்ண்டு. அதே மாதிரி கொட்டுக்காளி வந்து எனக்கு விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கப்போ கமிட்டான படம். ஓகே, நம்ம விடுதலை போயிட்டு இருக்கப்போ கொட்டுக்காளி கமிட் ஆச்சு. எனக்கு அப்போவே இந்த கதையை கேட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதுக்கு தைரியம் எனக்கு அந்த விடுதலையில் வெற்றிமாறன் கொடுத்த தைரியம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கருடனே நான் படம் பண்ணேன். ஓகே, ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் இதில் கூட்டணியாக அமைஞ்சு கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஆஸ்கர் அண்ட் நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரணும் அப்படின்னு வந்து நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.